This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏசி விடிய விடிய ஓடினாலும் கரண்ட் பில் கம்மியாக வருமா? எந்த டெம்பரேச்சரில் வைப்பது பெஸ்ட்? இதோ விவரம். கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு வெயில் உக்கிரம் காட்ட தொடங்கிவிட்டதால் வீடுகளில் ஏசிகளின் பயன்பாடு அதிகமாகிவிட்டது. ஆனால் ஏசி விடிய விடிய ஓடினால் கரண்ட் பில் அதிகமாக ஆகிவிடுகிறது என பலரும் கவலைப்படுவதுண்டு. எனவே ஏசி விடிய விடிய ஓடினாலும் கரண்ட் பில் கம்மியாக வருவதற்கு சில டெக்னிக்களை செய்தால் போதும். கோடை காலம் துவங்கி வெயில் கொளுத்த எடுக்க ஆரம்பித்து விட்டது. வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் கொளுத்தி எடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் துவக்கத்திலேயே உக்கிரம் காட்ட ஆரம்பித்து விட்டது. வீட்டை விட்டு வெளியே போனால் போதும் வேர்வையால் ஒரு குளியல் போடும் அளவிற்கு சட்டையெல்லாம் தொப்பென்று நனைந்து விடுகிறது என கவலைப்படும் அளவுக்கு வெயில் கொளுத்துகிறது. தமிழகத்தில் பல இடங்களில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெயில் காலம் ஆரம்பித்து விட்டால் வீட்டில் 24 மணி நேரமும் ஃபேன் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏசி வைத்து இருப்பவர்களும் வெயில் காலத்தில் அதிகமாக ஏசியை பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள். இதனால் கோடை காலங்களில் கரண்ட் பில்லும் எக்கச்சக்கமாக எகிரிவிடும். முன்பெல்லாம் ஆடம்பர பொருளாகவும் வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்த ஏசி தற்பொழுது நடுத்தர மக்கள் கூட அதிகம் பயன்படுத்தும் ஒன்றாக மாறிவிட்டது. வெயிலில் போய்விட்டு வந்தவுடன் ஜில்லென்று இருக்க வேண்டும் என்பதற்காக சிலர் முன்கூட்டியே ஏசியை ஆன் செய்து வைத்து விடுவார்கள். இரவு முழுக்கவும் ஏசியை பலரும் பயன்படுத்துகிறார்கள். இப்படி கோடை காலங்களில் ஏசி பயன்படுத்துவதால் மின் கட்டணம்தான் தாறுமாறாக ஏறக்கூடும். இது நடுத்தர மக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும். ஆனால் வேறு வழியின்றி வெயிலை சமாளிக்க ஏசியை பயன்படுத்துவது வேண்டியிருக்கிறது. ஏசி விடிய விடிய ஓடினாலும் கரண்ட் பில் குறைவாக வர வேண்டும் என நினைப்பவர்கள் நீங்கள் எனில் இதற்கு சில டெக்னிக்கள் உள்ளன. அது என்னென்ன என்பது இங்கே பார்க்கலாம். ஏசியை ஆண்டுக்கு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்ட டீலர்களின் சர்வீஸ் மேன்கள் மூலம் சர்வீஸ் செய்து வைத்துக் கொள்வது அவசியம். குறிப்பாக சம்மர் தொடங்கும் முன்பு சர்வீஸ் செய்து கொள்ள வேண்டும். ஸ்பிளிட் ஏசி வைத்துள்ளவர்கள் என்றால் இன்டோர் மற்றும் அவுட்டோர் என 2 யூனிட்டுகளை சர்வீஸ் செய்வது அவசியம். அழுக்கான ஃபில்டர்கள் மற்றும் காயில்களை சீரான இயக்கம் இல்லாதது ஆகியவை உங்களின் கரண்ட் பில்லை வழக்கத்திற்கு மாறாக எகிர வைக்கும். அது மட்டுமின்றி ஏசி யூனிட்களில் ஏதேனும் ஒரு பார்ட்ஸ் அழுகி இருந்தால் அதை உடனடியாக சரி செய்வதன் மூலம் மின்சார செலவு மிச்சமாகும். அது மட்டுமின்றி ஏதேனும் திடீர் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கவும் அது உதவும். அடுத்ததாக உங்கள் அறை எளிதில் வெயில் ஊடுருவும் தன்மை இல்லாதவாறு பராமரிப்பது அவசியம். அதாவது சூரிய கதிர்கள் விழும் இடத்திற்கு நேராக ஜன்னல்கள் இருந்தால் சூரிய வெப்பம் எளிதில் ஊடுருவாதபடி திரைசீலைகள் அமைக்கலாம். இது வெப்பம் அறைக்குள் எளிதில் ஊடுருவதை தடுக்கும். இதனால் அறையானது சீக்கிரமாகவே குளிர்ச்சியாக மாறிவிடும். இதன் மூலம் ஏசியின் மின்சார நுகர்வை குறைக்கலாம். கதவுகளை மூடுவதோடு ஜன்னல்களில் ஏதேனும் விரிசல்கள் இருக்கிறதா என பார்த்து சரி செய்ய வேண்டும். பகல் நேரத்தில் ஏசி பயன்படுத்துகிறவர்கள் என்றால் வெளி வெப்பம் அறைக்குள் ஊடுருவாத வகையில் வைத்துக் கொள்வது அவசியம். ஜன்னல்களின் வெப்பம் ஊடுருவாதபடி தடமான ஷீட்டுகள் உபயோகப்படுத்துவதால் குறைந்த பயன்பாட்டில் ஏசி அறையை குளிர வைக்கும். ஏசியை எப்பொழுதுமே உகந்த வெப்பநிலையில் வைத்திருப்பது அவசியம். எரிசக்தி திறன் பணியகத்தின்படி ஏசியின் உகந்த வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் சொல்லப்படுகிறது. இந்த வெப்பநிலைப்படி ஏசி டெம்பரேச்சரை வைப்பது அதிக குளிர்ச்சியின்றி இதமான சூழலை எரிசக்தியையும் மிச்சப்படுத்த உதவும். மிகவும் குறைந்த வெப்பநிலை வைப்பது அதிகப்படியான கரண்ட் பில்லுக்கு வழிவகுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.